ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மொமெண்டம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களாலுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலேருந்து 2 to 3% கெயின் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் சொல்கிற மெத்தடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எதையுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் Quotex பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ், அட்வான்ஸ் சிக்னல்ஸ், லைவ் சிக்னல்ஸ், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டலேருந்து 2% கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ்மே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்டம்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக மூவ் பண்ணாது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம்ன்றது இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகும். அதே மாதிரி மொமெண்டம் டிக்ரீஸ் ஆனால் தான் ப்ரைஸ் கீழே போகும். அதாவது கேண்டில்ஸ் தான் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ மொமெண்டம் இல்லைனா மார்க்கெட்டே ரன் ஆகாது. ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் தான் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோமோ அதுக்குன்னு 5 செகண்ட்ஸில் பார்க்கக்கூடாது. ஸோ அது கொஞ்சமே டேஞ்சராக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்லாம் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும், என்ன ட்ரெண்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குன்னு தெரியும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்பைரி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் 30 செகண்ட்ஸ்லையும் பண்ணிக்கலாம், 1 மினிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் 30 செகண்ட்ஸில் இன்னைக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ ப்ராப்பரான மெத்தடில் யூஸ் பண்ணினா நீங்கள் அபோவ் 85% கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேக்டி. ஓகே, MACD தான் ரொம்ப பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர். செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே சூப்பராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த க்ரீன் லைன் இந்த ரெட் லைனை இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கீழே இருக்குல்ல இந்த கிராஃப் மாதிரி, ஸோ கீழே உங்களுக்கு இந்த கேண்டில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் ரெட் கலர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். சேம் தான் அப் ட்ரேடுக்குமே. ஓகே, ஸோ அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணால் க்ரீன் லைன் இந்த ரெட் லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ எப்போதும் போல என்னால் கரெக்டாக பேச முடியல. ஏன்னு மவுத் அலைனர் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் ஒரு 2 to 3 days அப்படி தான் இருக்கும் வாய்ஸ். ஸோ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் பண்ணியுமே காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ ஸ்கிப் பண்ணால் பார்க்குறீங்களோ அவ்வளோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருப்போம். ஓகே, ஸோ பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது. நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி 2 ட்ரேட் எடுத்துருந்தேன். ஸோ அது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ நான் அந்த இடத்துல ஏன் என்ட்ரி பிளேஸ் பண்ணனா ஸோ அந்த இடத்துல இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, ஸோ இது ரெட் லைன் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ இது ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கிராஃப்மே டவுன்வர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் நான் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் பேஸ்டான நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸாக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்டேபிளான அசெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி அசெட்டை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே கூட ஒரு டவுன் என்ட்ரி தான், இது ஒரு லேட் என்ட்ரி தான். பட் எனிவே ஜஸ்ட் வீடியோக்காக நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஏன் என்ட்ரி எடுத்தேன்னா ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கணும். பட் எனிவே இந்த இடத்துல நான் வீடியோக்காக எடுத்து காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ பாருங்கள் டவுன்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்ஸில் ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. நான் 2 ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைன் இருக்குல்ல, ஸோ உடனுக்குடனே ஜிக்ஸாகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜிக்ஸாகாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு
ஒரு லாங் பீரியட் பண்ணா இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்காது. ஓகேவா? ஸோ ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஜிக்ஸாக்கா இருந்ததுன்னா, ஸோ அந்த மாதிரி அசெட்ட பண்ணா க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல ஸ்டேபிளான அசெட்ல ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிம்பிள் லாஜிக் தான். ஓகேவா? ஸோ இத பத்தி வேற எதுக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, பர்சனலா டெலகிராம் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க் யூ. கீப் சப்போர்ட்டிங்.